மரங்கள் கிட்ட இருந்து படிக்க வேண்டிய மிகப்பெரிய ஒரு விஷயம் இருக்கு. எதை எந்தெந்த நேரத்துல விட்டு விலகணும்னு மரத்தை கேட்டா தெரியும். எல்லா இலைகள் பூரா அப்படியே அழகா இருக்கக்கூடிய காலம் ஒண்ணும் உண்டு. ஆனா இலைகள் எப்பொழுதுமே அந்த மரத்துல இருக்காதுன்னு நமக்கு தெரியும். இலைகள் இருக்கும், பூ இருக்கும், காய் இருக்கும், கனி இருக்கும், வருஷம் ஒரு எல்லாம் இருக்காது. ஒரு குறிப்பிட்ட காலம் வரும்போது அத்தனை இலையும் அந்த மரம் கொட்டும், அத்தனை பூக்களையும் உதிர்த்து தள்ளும். பூத்ததெல்லாம் காயாகிறதுல, காய்ச்சதெல்லாம் கனி ஆகுறதுல, கனிஞ்சது எல்லாமே சொத்தையோ புழுவோ இல்லாம மனிதர்களோ விலங்குகளோ பறவைகளோ சாப்பிடுறதுக்கு உகந்ததா ஆனதே கிடையாது. அந்த மரம் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தக்க வச்சுட்டு அப்புறம் உதிர்த்து கொட்டிடும். திரும்பி போய் பாத்தீங்கன்னா ஆச்சரியமாக இருக்கும். இந்த மரமா இத்தனை இலைகளோடு நின்னது, இந்த மரமா இத்தனை காய்களை தந்தது, இந்த மரமா இந்த பூ ஊருக்கெல்லாம் இந்த மரம் இருக்கிற விஷயம் தெரியற மாதிரி பூத்தது. திடீர்னு நினைச்சுக்கும் இது எதுவுமே வேண்டாம் பட்டு போய் நிக்கிற அந்த மரத்தை பார்க்கும்போது நமக்கு ஆச்சரியமாக இருக்கும். படிக்க வேண்டிய ஒரு பாடம் இருக்கு. வாழ்க்கையில இலைகள் மாதிரி, காய் மாதிரி, கனி மாதிரி, பூ மாதிரி ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு மட்டுமே நட்போடு இருக்கக்கூடிய நபர்கள் வாழ்க்கையில் வந்து போவார்கள். தயவு செய்து அந்த நட்பை பெரிய விஷயமாக எடுத்துக்கொண்டு அந்த நட்புல ஏற்படக்கூடிய பிரிவுக்காக வாழ்க்கையின் மிக முக்கியமான விஷயமான கல்வியை காவு கொடுத்துடாம பாத்துக்கோங்க. ஹாய், இந்த ஸ்டோரி கேட்ட உடனே எனக்கு எங்கள் வீட்டில் அருகில் இருக்க பொங்க மரம் தான் ஞாபகம் வந்துச்சு. ஏன்னா திடீர்னு மரம் அப்படியே இலையெல்லாம் கொட்டிட்டு காஞ்சு போன மரம் மாதிரி இருந்துச்சு. திடீர்னு பார்த்தா அப்படியே கடகடன்னு ஒரு வாரத்திலேயே மரம் ஃபுல்லாக இலை துளுத்துருந்துச்சு. அப்புறம் பூத்துட்ருக்கு. திடீர்னு அப்புறம் காய்க்கும். அப்புறம் அந்த காயெல்லாம் கொட்டினோடனே அந்த இலை மட்டும் அப்படியே இருக்கும். என்னை போல் திடீர்னு டக்கு டக்குன்னு ஏதாச்சும் ஒன்று செய்வேன். அப்புறம் திடீர்னு அப்படியே சம்மந்தமே இல்லாத மாதிரி அமைதியாக இருப்பேன். அதான் எனக்கு இந்த ஸ்டோரி ரொம்ப பிடிச்சது.